பிரிட்டன் இளவரசர் வில்லியமின் மனைவியும் இளவரசியுமான கேத் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையின் வெளியே ராஜ குடும்பத்து வாரிசு பிறப்பு குறித்து அறிய பலர் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். உலகெங்கிலும் வந்திருக்கும் ஏராளமான பத்திரிகையாளர்களும் குவிந்துள்ளனர். இளவரசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மட்டுமே அரண்மனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வாரிசு பிறந்ததும் அரண்மனையிலிருந்து முறைப்படி கடிதம் மூலம் அறிவிப்பு வெளியிடப்படும். இளவரசி கேத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை தருகிறார் நம் லண்டன் செய்தியாளர் ஜோ. இங்கிலாந்து இளவரசியான திருமதி கேட் மிடில்டனுக்கு இன்று காலை முதற்கட்ட பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து மட்டுமல்லாது உலகின் பலதரப்பட்ட நாடுகளும் பிறக்கப் போகும் குழந்தை இங்கிலாந்தின் எதிர்கால இளவரசனோ அல்லது இளவரசியோ என்று எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஒளிபரப்ப காத்து கிடக்கின்றனர். அவ்வண்ணமே நாமும் எதிர்பார்த்துள்ளோம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக லண்டனில் இருந்து ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் ஜோ. இளவரசி கேத்திற்கு பிறக்கும் குழந்தை அரச முடிசூடிக் கொள்ளும் வாய்ப்பு இருந்தால்தான் அந்த குழந்தை பற்றி இவ்வளவு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பிரிட்டன் அரசராக இருந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர் 1952ஆம் ஆண்டு இறந்த பிறகு 2ஆம் எலிசபெத் அரசியானார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அரசியாக பதவி வகித்து வருகிறார். இவரது மூத்த மகனான இளவரசர் சார்ல்ஸ் தற்போது அரச வாரிசு பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார். அதாவது 2ஆம் எலிசபெத்திற்கு பிறகு சார்ல்ஸுக்கு மன்னராகும் வாய்ப்பு கிடைக்கும். இவருக்கு அடுத்தபடியாக அரச வாரிசு பட்டியலில் இருப்பவர் சார்ல்ஸின் மூத்த மகன் இளவரசர் வில்லியம். இவருக்கு அடுத்ததாக பட்டியலில் 3ஆம் இடத்தில் இருப்பவர் வில்லியமின் தம்பியும் சார்ல்ஸின் மகனுமான இளவரசர் ஹாரி. ஆனால் வில்லியம் கேத் தம்பதிக்கு பிறக்கும் குழந்தைக்கு வாரிசு உரிமை பட்டியலில் ஹாரிக்கு முந்தைய இடம் வழங்கப்படும் என்பதால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் அரச முடிசூடி கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.